கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உடைய பலன் என்ன சொல்ல போகுது உங்க ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த புத்தாண்டுல நன்மை இருக்கா தீமை இருக்கா அப்படிங்கிற இந்த ரெண்டு பலனும் கிரகங்கள் என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறது. இந்த ஆண்டினுடைய அமைப்பே எப்படின்னா 1/1/2026 பிறக்குது. அப்ப இந்த இந்த 26ஆம் ஆண்டுங்கிறது உங்களுக்கான ஆண்டு. முதல்ல மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த ஆண்டுங்கிறது உங்களுக்கான ஆண்டு. ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்கலாம். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆண்டு பிறக்கும் பொழுதே உங்களுக்கு சனி உங்களுக்கு ராசியில இருக்கார். ராசில ஆட்சியாவும் இருக்கார். ராகு கேதோட இருக்காருன்னு பார்க்காதீங்க. ராகு உங்க ராசிக்கு அவர் நன்மை தான் செய்வார். சனி இருந்தாலும் இல்லைனாலும் அவர் நன்மை தான் செய்வார். ஏன்னா கும்பமனங்கிறது அவருக்கு ஒரு சந்தோஷமா இருப்பார் ராகு. அதனால ராகு என்பது பிரம்மாண்டமான வீரியத்தை கொடுக்கும். அதுவும் உங்க ராசி வந்து காற்று ராசி. அதாவது காற்றுங்கிறது எல்லாத்தையும் கலைச்சிரும். அந்த காற்று ராசியில இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம். இப்ப நாங்க காற்று ராசிங்கிறது எந்த ஒரு ரகசியம் எந்த ஒரு அமைப்பு அவங்களால மறைக்க முடியாது. எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிடும். அதனால கும்பராசினியர்களுக்கு எப்பயுமே வந்து எப்படின்னா, எதா இருந்தாலும் ஓப்பனா பேசிடுவாங்க. மறைச்செல்லாம் பேச தெரியாது. காத்துல எப்படி சர்ன்னு வெளியே போகுது அந்த மாதிரி எந்த ஒரு அமைப்பும் இல்லை. கையை மூடினாதான் கையை திறந்தா ஒண்ணுமே இல்லை, பறந்துடும். அதேதான் அவங்க மனசு. அந்த மாதிரி சுத்தமான மனசு. தப்பா இருந்தா கூட அதை ஓப்பனா பேசுவாங்க. சில பேர் தப்பா சொல்லிடுமோ யோசிக்கலாம். இவங்க தப்பா இருந்தாலும் நல்லா சொல்லுவாங்க, தப்பு இல்லைனாலும் அதே தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து வைராகிய குணம். இது வந்து சும்மா இது நானும் சொல்றேன்றதுக்காக சொல்றது இல்லை. கும்பராசி நேர்களோட பழகி பார்க்கும்போது அவங்களுடைய அன்பு வந்து மிக அற்புதமானது. மனசுல எதுவும் இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த கும்பராசிக்கு ராசிலே சனி இருக்கிறது யோகமே. ஏன்னா இந்த ஆண்டு வந்து ராசியில இருக்கார். இந்த சனி வந்து 7.5 சனின்னு வந்து நீங்க தயவுசெய்து எடுத்துக்க வேணாம். இது வந்து உங்களுக்கு பொங்கு சனி. 12ல இருக்கும்பொழுதுதான் ஒரு சில சங்கடங்கள் கொடுத்தார். காரணம் என்னன்னாக்கா, அந்த 12ஆம் இடம்ங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரும்போது அவர் வந்து அந்த செவ்வாவுடைய சாரத்துல இருக்கும்போது உங்களுக்கு பல தொந்தரவு கொடுத்தாரு. ஏன்னா செவ்வாய் சாரத்துல சனி இருக்கும்போது தொல்லைகளை கொடுக்கதான் செய்யும். அது வந்து அந்த ராசினுடைய தன்மை. அதுக்கு அடுத்தது சனி வந்து அந்த ஒரு குறுகிய காலம், ஒரு 6 மாதம் 7 மாத காலம் தான் அதுல இருந்து கொஞ்சம் அழுத்தமா கொடுத்துருப்பதில்ல. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு 7.5 சனியா இருந்தாலும் உங்களுக்கு அந்த 7.5 சனி விடுபட்டு உங்க ராசிக்கு, அதாவது 2ஆம் இடத்துக்கு தான் போறாரு. அதுலயே 7.5 தான் இருக்காரு. பயப்பட வேண்டாம். உங்க லக்னமா இருந்தாலும் உங்க ராசியா இருந்தாலும் அதுவும் நல்லதான். 7.5 இன்னும் விடலையங்க, 7.5 போதும். அதுதான் பொங்கு சனி சொல்றேன். ராசியில இருந்தாலும் அவர் பொங்கு சனிதான். 2க்கு போனாலும் பொங்கு சனிதான். 3க்கு போனாலும் அது யோகம்தான். சனியை பத்தி கவலைப்படாதீங்க. கடந்த காலத்துல தொழில் இழந்துட்டேன், வேலையை இழந்துட்டேன், குடும்ப நிலைகளை உதறிட்டேன், சங்கடங்களை வந்துருச்சு, நீதிமன்ற வழக்குகள்ல இருக்கேன், தேவையில்லாத குழப்பங்கள்ல இருக்கேன், நானா இல்லை அப்படின்னு சில பேர் நிறைய பேர்லாம் சொல்லியிருப்பாங்க. கையில இருக்கிற பணம் விரயமாயிருக்கும், மனசு குழம்பியிருக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மைக்ரேட் ஆயிருப்பாங்க, சேஞ்ச் ஆயிருப்பாங்க, போயிருப்பாங்க. இந்த மாதிரி பல இன்னல்கள் பல துன்பங்கள் தொடர்ந்து தான் இருந்திருக்கு ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா இருக்குனால அவங்க தப்பிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் லாஸ் ஆச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில பேருக்கு, அதாவது ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு 75% பேர் எல்லாம் எப்படின்னா, ஜாதகம் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுனால நிறைய பேர் வந்து அதுவும் சனி ஆட்சியா இருக்கிறதுனால கெடுக்க மாட்டார். பொதுவான கோச்சாரில் கூட சனி ஆட்சியா இருந்தா கெடுக்க மாட்டார். தூரத்துல கூப்பிட்டாது வேலையை கொடுத்துருவா தவிர கெடுக்கணுன்ற எண்ணம் சனிக்கு எப்பவுமே கிடையாது. ஆனாதான் சனி ஆயுள்காரகன், கர்மக்காரகன், தீர்க்கக்காரகன், யோகக்காரகன் சனியை சொல்றோம். இதுதான் சனி பார்க்க சர்வநாசங்கிறது ஒரு விதி உண்டு. அது அமையும் போதுதான் அது மாதிரி அமையும் தர எல்லாருக்கும் அமைச்சிடாது. சனியை பயன்படுத்தி மற்ற கிரகங்கள் வேலையை முடிச்சிடும். மற்ற எல்லா கிரகத்துக்கும் கொல்ற பவரும் இருக்குது, நல்லது செய்யற பவரும் இருக்குது. அதுக்கு சனிதான் காரணம் கிடையாது. சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதி. முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணீங்க மனசுல. சனி வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன செய்ய போறான்? 2ஆம் இடம் போறார். எப்ப? மார்ச் மாசம் 6ஆம் தேதி. இந்த மார்ச் மாசம் 6ஆம் தேதி 2ஆம் இடம் போறது மீன ராசிக்கு போறார். இந்த மீன ராசிங்கிறது கடல். இது இங்க காற்று ராசி. இந்த கடல் ராசின்னு சொல்லுவது நீர் ராசி. இந்த நீர் ராசிக்கு போகும்போது கடல் கடந்த வியாபாரம், கடல் கடந்த வெளிநாடு, இந்த மாதிரி தூர தேசங்களுக்கு தூர பயணங்களுக்கெல்லாம் இவர் வந்து இது சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு தான் சனி போறாருங்க. 2வது சனியால குறுக்கீடு இல்லை, லாபங்கள் இருக்கும். கடல் தாண்டி போனா கூட வருமானங்கள் இருக்கு, தொழில் இருக்கு, நல்ல அமைப்பு கொடுப்பாரு. சில பேர் அரசாங்கத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், வேலை சுமையா இருப்போம்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்களா வேலையை வந்து தேடி போகாதீங்க. நீங்களா வந்து அரசாங்கத்துல
எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்காதீங்க. அதில் இடைஞ்சல் வரும், இன்னல்கள் வரும். சனிக்கு எப்பயுமே அரசாங்கம் பிடிக்காது, அரசாங்கத்தில் தொல்லை வரும். அரசாங்கமே கூட்டு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு கர்மா இருக்குது. அதனால தான் நீங்களே எதுவும் கேட்காதீங்க. அரசியல்ல நிக்கணும், அரசியல்ல முழுமையாகணும் அப்படின்னா தைரியமா நில்லுங்க. எப்ப திரும்ப நிக்கிறீங்க? மே மாசத்துக்கு மேல நிக்காதீங்க. மே மாசத்துக்குள்ளாரே அரசியல் உள்ள வருது. சீட்டு கொடுத்தா தைரியமா வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா குரு நல்லா புரிஞ்சுங்க, குரு 6க்கு போறார். ஆனா இப்போதைக்கு குரு உங்களுக்கு 5ல இருந்து உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கார். மே மாசம் தான் அவர் வெளியே போறார். ஜூன்ல இருந்து தான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போய் மறைவார் குரு. அதனால மே மாசம் வரைக்கும் இருக்கார். எலெக்ஷன் மே மாசத்துக்குள்ளார வரைக்கும் தான் எலெக்ஷன் இருக்குது. அரசியல்ல இருக்கிறவங்க தயவுசெய்து சீட்டு கொடுத்தா வாங்கிக்கோங்க. கட்சியில பதவி கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, வேணான்னு சொல்லாதீங்க. இது அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு. சாதாரண வார்டு செயலரா இருக்கிறவங்க கூட ஒரு அரசியல்ல நீங்க பெரிய ஆள் ஆகிடுவீங்க. இதுதான் ஒரு விதி. ஒண்ணு, அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா குரு மாறின பிறகு நல்லாவும் இருக்குது, ஆனா ஒரு வேலையில ஒரு அழுத்தம் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி 2ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களை பொருளாதாரத்தை உயர்த்துவார், வேலையை கஷ்டப்படுத்துவாங்க. இதுதான் விதி. அது சனியால இல்ல, குருவால. 6ல குரு மறையக்கூடாது. 6, 8, 12 அந்தணன் தனித்து நின்றால் ஆண்டவன் ஆதிக்குள்ளாவா இருவாங்க. குரு வக்ரம் பெறும்போது மட்டும்தான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு தவிர, சனி மே மாசத்துக்கு மேல அந்த 6ஆம் இடம் உங்க ராசிக்கு உங்க லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போகும்போது தொல்லைகள் கொடுப்பார், வியாதிகளை வர மாதிரி உருவாக்குவார். மற்றபடி வியாதி வராது. ஏன்னா 2ல இருக்கிற சனி பார்த்துக்குவார். ஜென்மத்துல ராகு இருக்கார், யோகத்தை கொடுப்பார், பயப்படாத. அவர் எப்படின்னா இந்த ஆண்டு கடைசியில தான் பேச்சா வர்றார். அது வரைக்கும் இந்த ஆண்டு பலன்ல அவர் யோகத்தை கொடுப்பார். உங்க ராசிக்கு 7ல கேது இருக்கார், பயப்படாதீங்க. ஞானக்காரகன், மோட்சக்காரகன், ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக வெற்றி பெறும். குழந்தை பாக்கியம், சந்தோஷம் எல்லாத்துலயும் நல்லா இருக்கும். குழந்தைங்களால லாபம் இருக்கும். அதுல எந்த கசடும் இல்லை. அடுத்தது உறவினர், சொந்த பந்தங்கள் இப்ப எல்லாமே உங்களோட வருவாங்க. ஏன்னா சனி 2க்கு போறார், குடும்ப சந்துக்கு போனால பிரிஞ்ச குடும்பங்கள்லாம் ஒண்ணு சேரும். மனைவியால லாபம் உண்டு, சங்கடங்கள் இல்லை. குழந்தை பிறக்கலன்றவங்களுக்கு இப்ப குழந்தை பிறக்கும். வழக்குகள் தீர்க்குமா உங்களுக்கு சாதகமா இருக்கும். வழக்குகள் நீங்க தான் முடிப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. 2வது, சமுதாயத்துல மரியாதை, அந்தஸ்து, புகழ், கௌரவம் எல்லாமே இருக்கு. உங்க பேர் வெளியே தெரியும். ஏதாவது கடை வைக்கணும், வியாபாரம் பண்ணணும், அது இதுனாலும் நல்லா இருக்கும். மீடியாவில் நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு, எல்லாத்திலும் நல்லா இருக்கு. இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு. 2026ங்கிறது உங்களுக்கான ஆண்டு. வரவேற்கலாம். ஓம் நம சிவாய்.